அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். திருவள்ளூர் மாவட்ட பஞ்சாரண்ய தலங்களின் வரிசையில் 4வது இடத்தில் இருக்கும் திருவள்ளூர் தீர்த்தீஸ்வரர் ஆலயம் கோயில் மிகவும் சிறப்பு பெற்றது. பொதுவாக திருவள்ளூர் என்றதுமே எல்லோருக்கும் புகழ்பெற்ற திவ்ய தேசமாக அருள்மிகு வீரராகவ பெருமாள் கோயில்தான் நினைவுக்கு வரும். இத்தலத்தில் உள்ள தீர்த்த குளம் மிகவும் சிறப்பான பலன்களை தரவல்லது. இந்த தீர்த்தத்தை காசிக்கு இணையான புனிதம் கொண்டது என்று கருதுகின்றனர். இந்த திருக்குளத்தில் 3 அமாவாசை தொடர்ந்து வெள்ளம் கரைத்தால் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை. பல மக்கள் இதை செய்து வருகின்றனர். குறிப்பாக வயிறு தொடர்பான உபாதைகள் இங்கு பிரார்த்தனை மூலம் நிவர்த்தியாகும் என்கின்றனர். இத்தகைய சிறப்பு கொண்ட தீர்த்த குளத்தை நோக்கியபடி பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்றான தீர்த்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. வீர ராகவ பெருமாள் ஆலயத்துக்கு மிக அருகில் உள்ள இத்தலம் அமைந்துள்ளது. ஈசன் விரும்பி உறைந்துள்ள இந்த ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதுபோல் இறைவன் தீர்த்தீஸ்வரரும் இறைவி திரிபுர சுந்தரியும் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார்கள். மற்ற சிவாலயங்கள் இத்தகைய அமைப்பு காண இயலாது. இந்த கோவில் ஒரே ஒரு பிரகாரம் மட்டுமே கொண்டது என்றாலும் வழக்கமான கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை ஈசன் பார்வையில் சிறப்புற அமைந்துள்ளன. இறைவனும் இறைவியும் வழிபட்டு முடிந்ததும் உட்புற பிரகாரத்தில் உள்ள கடவுள்களை தரிசிக்கலாம். கருவறை கோஷ்டத்தில் வழக்கம் போல் தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். இவர்களை தரிசனம் செய்த பிறகு பழனி ஆண்டவர், சுப்பிரமணியர், ஐயப்பன் கோயில் என்று தனி பிரகாரமும் இங்கு அமைந்துள்ளது. ஆஸ்தான விநாயகரையும் வழிபாடு செய்யலாம். நவகிரக சந்நிதியும் தனியாக உள்ளது. இந்த கோயில் தல விருட்சமாக மற்றொரு பகுதியில் அமைந்துள்ளது. அதில் கீழ் சில நாகர் சிலைகளும் இருக்கின்றன. சீக்கிரமாக வழிபாடை முடித்து விடலாம். எனவே ஒவ்வொரு சன்னதி முன்பும் அவசரம் காட்டாமல் நின்று பொறுமையாக வழிபாடு செய்வது நல்லது. இத்தலத்திற்கு மால்வினை தீர்த்தலிங்கம் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அவரை வழிபாடு செய்ய நம் வினைகள் தீரும் என்பது உறுதி. இந்த கோயிலில் பால திரிபுர சுந்தரியாக வீற்றிருக்கிறாள். அவளுடைய அனுகிரகம் பெறுவதற்கும் பைரவருடைய சன்னிதானமும் அங்கு இருக்கக்கூடிய நாகங்களுக்கு சிறப்பான வழிபாடுகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய குருக்கள் ஒவ்வொரு தலத்தையும் அழகாக வடிவமைத்து அழகாக பூஜை செய்து வருகின்றனர். இந்த சக்தியை உணர்ந்தவர்கள் சிறப்பான இடமாக இது அமையும் என்பது திண்ணம்.